இதை வந்து எங்கள் பாட்டி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ கூட நான் வந்து என்னென்னா என்ன அவ்வளோதான் பேச்சு. பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படி அவரை போய் அட்ராக்ட் பண்ணுற அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க சார். எங்கள் பாட்டி அம்மா பார்த்துட்டே இருந்துட்டு என் அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி இந்த பிள்ளை வந்து நல்ல பையனாக இருக்கான், எந்த பேட் ஹேபிட்டும் கிடையாது சார், அதனால் வந்து கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது. அப்போ இந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல, பிக்கிள் பிடுங்கல் கிடையாது, ஐயா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் தான் பெரிய தொல்லையாக இருக்கும்ண்டு, அதனால் அந்த பையனுக்கு பிக்கிள் பிடுங்கல் கூட கிடையாது, யாரும் கூட பிறந்தவங்க கிடையாது, அவர் ஒருத்தர் தான், அதனால் அவங்க அம்மா மட்டும்தானே, நம்ம பேசி பார்ப்போம், நம்ம பப்பிக்கு அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து உடனே அவகிட்ட கேட்குறேன், அவள் என்ன நினச்சிருக்கா தெரியல. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரி. அப்படியா, சரி. எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, எனக்கு அந்த பார்வையும் போகலை, அந்த ஞாபகம் அப்படி தோணவும் இல்லையம்மா. இத்தனை ட்ராமாலாம் பண்ணியிருக்காரு, இங்கே நம்ம வீட்டுக்கு வருவார், பேசுவார், அவ்வளோதான். பட் இல்லைன்னு, சரிம்மா பேசி பார்க்கலாம், முதல்ல அவருக்கு விருப்பம் இருக்கான்னு முதல்ல கேட்கணும், நம்ம விருப்பம் ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் எல்லாம் வசூலெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு பண்ணேன். அப்புறம் அம்மாலாம் தூங்க போயிட்டான். அப்புறம் நான் தான் அவருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தேன். அப்போ சாப்பாடை பரிமாறும் போது சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க அப்படின்னு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை, இந்த மாதிரி வீட்டில் பெரியவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்களை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி. ஐயோ அப்படின்னு சாப்பிட்றதே விட்டுட்டாருங்க சார். என்னங்க அப்படின்னா, ஐயோ ஏங்க உங்கள் ரேஞ்ச் என்ன, என் ரேஞ்ச் என்னங்க, ஏணி வச்சா கூட உங்கள் ரேஞ்சுக்கு நான் சத்தியமாக வர முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் பாப்புலர் ஆர்டிஸ்ட்டு, அதுவும் நிறைய எத்தனை வகையான நீங்கள் அவதாரங்கள் எடுத்துருக்கிறீங்க, அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியே பெரிய ஃபேமிலிங்க, எங்களது வந்து ரொம்ப மிடில் கிளாஸை விட ரொம்ப டவுனான ஃபேமிலி, நினச்சே பார்க்க முடியாதுங்கண்ணே. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, நான் சொன்னேன் அவருடைய விருப்பத்தை முதல்ல கேளுங்கன்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க, உங்களுக்கு விருப்பமாக என்னன்னு சொன்னேன். எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க, நான் யோசனை பண்ணி சொல்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி 2 நாள் யோசனை பண்ணிட்டு வந்து அம்மாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. அப்படி உருவானது தான் சார் இது, இந்த மாதிரி வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து நான் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அதான் சொல்கிறேன், நான் வந்து அதாவது நான் பிறந்ததே வந்து 10 வருஷம் கழித்து தான் பிறந்தேன் நான் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது சில்வர் ஸ்பூன் கூட இல்லை, பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன் தான் நான். எங்கள் அப்பா என்னை அப்படி தங்க தட்டில் வச்சு தாங்குவார் சார். எங்கள் பாட்டிங்களும், அப்பா சைடு பாட்டி, அம்மா சைடு பாட்டி, எங்கள் அப்பாவுக்கு பெரியம்மா, அவங்க எல்லாமே எனக்கு பாட்டி, அப்படி தாங்குவாங்க சார். என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்க, கீழே நடக்க விட மாட்டாங்க, அப்படியெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா இறந்த உடனே தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி வசூல் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ், இவர் வந்த உடனே இவரை பார்க்க ஆரம்பித்தோம், கல்யாணம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் கல்யாணம்னாவே டவுன் ஆகிடும். ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு கூட இல்லாமல் அப்படி அப்படியே மடியில் தான் சார் எடுத்துகிட்டு வருவேன், கேஷை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொட்டுவேன் சார் அம்மாக்கிட்ட. எங்கள் அப்பா தான் கிண்டல் பண்ணுவார், கன்வீன்ஸ் கொடுக்குறாங்க, அதை கூட நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறியே, அதை கூட உங்கள் அம்மாக்கிட்டேயே கொடுக்குறியே, நீ கன்வீன்ஸ் கொடுத்தாலாவது நான் ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போட்டுப்பேன் இல்லைண்ணா. அதெல்லாம் கிடையாது, அம்மாக்கிட்ட கொடுக்குற, அம்மாக்கிட்ட கேட்டு வாங்கிக்கேன்னு நம்ம அப்படியே எடுத்துன்னு வந்து கொட்டுவேன். இந்த கல்யாணம் இதெல்லாம் பேச்சு எல்லாம் வரும்போது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வருமானம் இல்லாமல் போச்சு. அவருக்கு ஏற்கனவே வருமானங்கள்ன்றது கிடையாது. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி, இவருக்கு வந்து பெருசாக அங்கே அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சொல்லிட்டு இவரும் ஓகேன்ட்டார். இவரும் வீட்டிலே தான் இருந்தார், எல்லாம் பண்ணார். வர வர என்னாச்சுன்னா எனக்கு வருமானம் இல்லைங்கிறதுனால வீட்டில் வந்து கொடுமைகள் அதிகமாக ஆரம்பிச்சுது. கொடுமைகள், சித்திரவதைகள், பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சுது. என்ன பேசும்போது நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டேன், அவரை பேசும்போது என்னால் தாங்க முடியல. அப்புறம் என்ன பண்ணிட்டு நானும் பொறுத்து பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் வந்து வேண்டாம், நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு, ஒன்றுமே இல்லை சார், நான் வெறும் வந்து பாவாடை சட்டை, அவர் வந்து அந்த போட்ட என்ன ட்ரெஸ்ஸோ அதில் வந்து எதுவுமே எடுத்துக்கல சார். அந்த ஷீல்டுங்களில் மட்டும், அப்போ அந்த ஷீல்டுங்களில் மட்டும்தான் இருந்தது, அதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி அடுத்த நாள் நைட்டு நான் ஊட்டிக்கு டெல்லி கணேஷ் சார் ட்ராமாவுக்கு நாங்கள் 2 பேரும் போகணும். அதுக்கு தேவையான ட்ராமா ட்ரெஸ் என்னமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு எங்கே போகிறது என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பேசும் இடத்துல மதுரை தங்கம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நமக்கு கொஞ்சம் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்டு, நல்லா ஒரு வந்து பேசுறது பழகுறது, அப்பா கிட்டெல்லாம் நல்லா பேசுவாங்க. எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப எல்லாமே அவங்க வேணி, அவங்க மிஸ்ஸஸ் எல்லாமே நல்லா பழகுவாங்க எல்லான்னு. அப்போ வந்து எங்கள் வீட்டு தெருவுக்கு அடுத்த தெருவு தான் அவங்க வீடு. அப்போ நான் சொன்னேன், மதுரை தங்க அங்கிள் வீட்டுக்கு நம்ம போகலாம், இன்றைக்கி நைட்டு மட்டும் எடுத்து போய் வச்சுட்டு நம்ம நாளைக்கு ட்ராமா எல்லாம் போய் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே போனோம். ஐயோ உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் தப்பாக எடுத்துப்பாங்களேம்மா, அது எங்கள் அம்மாவுக்கு தெரிய வேண்டாங்க, இன்றைக்கி நைட்டுக்கு மட்டும்தான், நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம், ஊட்டிக்கு போகிறோம், அதனால் நாங்கள் வந்துட்டு நாங்கள் இதை உடனே எடுத்துடுறோம், நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க, நாங்கள் இங்கேயெல்லாம் ஹால்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ட்ராமா போய் நடிச்சிட்டு டெல்லி கணேசர்கிட்டலாம் இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. போயிட்டு ட்ராமாவுக்கு மேலே நடித்து முடிச்சுட்டு வந்துட்டு உடனே அதே சொன்ன மாதிரி அவங்க வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறது ஒன்றும் புரியல. 2 பேர் என்ன பண்ணிட்டோம், அந்த சூட்கேஸில் வெறும் ஷீல்டுங்க மட்டும்தான் சார் இருக்குது. அப்புறம் நாடகத்தோட ட்ரெஸ்ஸு கிருஷ்ணவேணி தேட்டர் வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டோம் பிளாட்ஃபார்மில். அப்போ நினச்சி பார்த்துக்கிட்டேன் எப்படி நம்ம இருந்தோம், எப்படி இருந்தோம், இப்போ இப்படி வந்து. அப்புறம் இவர் தான் என்னால் தாங்க உங்களுக்கு கஷ்டம் நான் சொன்னேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, உங்களால் ஒரு கஷ்டமும் இல்லை, உங்களால் என்ன கஷ்டம், இப்போ உங்களுக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்கலங்கிறதுனால தான் நான் வந்தேனே தவிர மற்றபடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாப்பாடு போடுறதை கட் பண்ணிட்டாங்க சார் ஃபஸ்ட்டு வீட்டில். இவர் காலையில் போகும்போது 2 இட்லி வடை பொங்கல் வாங்கி கொடுத்துட்டு போவார். நான் அந்த 2 இட்லி காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் அந்த பொங்கல் வடை சாப்பிடுவேன். நைட்டு வரும்போது ஆஃப் ப்ரெட்டு வாங்கிட்டு வருவார். அதை தான் 2 பேரும் சாப்பிடுவோம். எந்த பாட்டி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்களோ அவங்க வந்து எங்கள் அம்மாவை பிடிச்சி திட்டுவாங்க. பாவீங்களா இப்படி அந்த குழந்தைய பட்டினி போடுறீங்களே, எப்படி பண்ணுறீங்களே, அப்படி பண்ணி. என் தங்கச்சியும் தம்பியும் சின்னவங்க, ஒன்றும் பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அம்மாவும் நல்லவங்க தான். அந்த பைசா பார்க்கலன்ற அந்த ஒரு வெறி, அந்த ஒரு கோபம் இவனால் தானே வந்துச்சு, இவனால் தான், நீங்கள் தானேம்மா கட்டி கொடுத்தீங்க, நானா கேட்டேன் அப்படின்னு அந்த ஒரு வெறியில் என்ன பண்ணிட்டாங்க, என்னை வந்து கஷ்டப்படுத்துறது, அவரை பற்றி பேசுறது அதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் எங்கள் பாட்டி இப்படியே பார்த்துட்டு இருந்து, நீ என்னம்மா பொங்கல் வடைலாம் சாப்பிட்டுட்ருக்க, அதனால் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி என்ன பண்ணோம், எங்கள் அம்மா போய் ஸ்டவ்வில் ஒரு கீரை பொரியல், இன்னமும் எனக்கு அந்த அரைக்கீரையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் சார் வரும். அரைக்கீரை பொரியலும் ரசம் வச்சு சாதம் அடித்தேன் சார், அவ்வளோதான் சார். வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து எங்கள் ரூமில், எங்கள் ரூம் எனக்கு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அந்த 3 பில்டிங்கும் நான் தான் சார் வாங்கினேன், ஆர்ஆர் ஃப்ளாட்ஸுன்னு ஸ்ரீனிவாச ரெட்டி ஸ்ட்ரீட்டில். அதில் கீழே வந்து அந்த ரூமில் மட்டும், மேலெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டோம். அப்புறம் அந்த ரூமில் இருந்துக்கும் போது இதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றேன். உடனே எங்கள் அம்மா சிலிண்டர் பில் எடுத்துகிட்டு வந்து நீக்கிட்டுறாங்க. சிலிண்டருக்கு பைசா கொடுன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா அடுத்த சிலிண்டர் வரும்போது தானே, இப்போ சிலிண்டரில் தானே நீ சமைச்ச, இப்போ இந்த சிலிண்டருக்கு பணம் யார் கொடுப்பாங்க, சும்மாவே வந்து ஓசியில் வந்துடுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நான் பண்ணலை, சமையல் பண்ணலை, இப்போ சமைச்சதுக்கு மட்டும் ஏதாவது காசு கேட்டினா தந்துடுறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணான்னாங்க. ஸோ அதனால் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் வாங்கிட்டு ஆசிட்டிஸ் மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்னு பொங்கல் வடை ரொட்டியில் போச்சு. அப்புறம் என்னென்னா ஃபோன் இருந்தது சார், லேண்ட்லைன் ஃபோன் இருந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இந்த ஃபோனெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் யூஸே கிடையாது, நீ வந்து உனக்காக தான் வந்து சினிமா கம்பெனிக்காரங்க யாருன்னா ஃபோன் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் வந்தால் பில்லு நீ தான் கட்டணுன்னாங்க. சத்தியமாக அப்போ எங்ககிட்ட பைசா கிடையாது, எங்களால் முடியாதுமா அப்படின்னுட்டேன். அப்போனா இந்த ஃபோனை நான் விற்றுறேன்னாங்க. விற்றுருங்க, நம்ம காஸ்டியூமர் காசி இருக்கார்ல, அப்போ அவர் கிருஷ்ணவேணி தேட்டருக்கு பக்கத்தில் தான் ஷாப் வச்சுருந்தேன், அவருக்கு கூப்பிட்ட உடனே அந்த ஃபோனை விற்றுட்டாங்க. அப்போ எங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ்க்கும் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இவங்களோட விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறது, அவரை பேசுறதெல்லாம் இருந்தது. நான் சொன்னேன், இவர் பயந்தார், உன்னை கூட்டிகிட்டு போய் நான் எப்படிம்மா வெளியில் போவேன், எப்படி போய் எங்கே பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க, வாங்க ரோட்டில் போய் பிச்சை எடுத்தாலும் எடுக்கலாமே தவிர இந்த வீட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது, அவங்க என்ன தானம்மா பேசுகிறாங்க, பேசிட்டு போகிறோம், அதை வேண்டாங்க, எனக்கு 1 நாள் தாங்குவேன், 2 நாள் தாங்குவேன், தாங்க முடியாது, வாங்க வெளியில் அப்படின்னு கிருஷ்ணவேணி தேட்டர் வாசலில் வந்து உட்காந்துட்டோம் சார். உட்காந்துட்டு ஊட்டிக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் வந்துட்டோம். அப்புறம் உட்காந்துட்டு அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது, அப்போ என் கூட இப்போ டப்பிங்கில் நான் பிஸியாக இருக்கும்போது ராஜேஸ்வரி பிரபாகரன் சொல்லிட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட், அவங்க யாருன்னா ராகவேந்தர் இருக்கார் இல்லையா, டிஎஸ் ராகவேந்தர், அவங்க ஒய்ஃபோட அக்கா, அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸு, அக்கான்னுவேன். அவங்களும் என் மேலே அவ்வளோ பிரியம். எந்த டப்பிங் போனாலும் அவங்க ஒரு மதர் கேரக்டருக்கு அவங்க பேசுவாங்க, நான் ஹீரோயினுக்கு பேசுவேன். ஸோ அதனால் வந்து அங்கே போகலாம், அவங்களுக்கு ஃபோன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லேண்ட்லைன் நம்பர் என்கிட்ட இருந்தது. அடித்தேன். அப்போ மாமா தான் எடுத்தார், பிரபாகர் மாமா தான் எடுத்தார். எடுத்து, யார் பேசுகிறீங்க, ஸ்ரீலேகா பேசுகிறேன் மாமா. என்னம்மா சொல்லிடாமா அப்படின்னு. உடனே அழுதுட்டேன். நான் அழுதுனோடனே என்னடான்னாரு. அவர் ஒரு கட்சி லெவலில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தார். என்னடான்னாரு. இல்லை மாமா, இந்த மாதிரி நான் நேரில் வந்து சொல்கிறேன் மாமா, இப்போது நான் வீட்டுக்கு வருவேன், அதை நீ எப்போ வேணாலும் வீடு திறந்தே தான் கிடக்கும், இல்லை நான் வரட்டுமா, நீ எங்கே இருக்குன்னு சொல்லி. இல்லை மாமா நானே வந்துடுறேன் அப்படின்னு ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு, அப்போ டபுள் டேங்க் காலனியில் இருந்தாங்க அவங்க. அங்கே போய் அவங்க வீட்டில், அப்போ அக்கா வந்து டப்பிங் போயிருந்தாங்க. அங்கே போன உடனே இந்த இதை வச்சுட்டு அப்புறம் நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாமா கிட்ட சொன்னேன். எங்கேயும் போவேன், நான் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் நான் 3 மாதம் இருந்தேன் சார். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ எனக்கு டப்பிங்கும் அவ்வளோவா இல்லை, அவங்க வரும் போகும் அவ்வளோதான், பிஸியெல்லாம் கிடையாது.
அப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கும்போதே தான் கொஞ்சம் கொஞ்சமாக டப்பிங் வர ஆரம்பிச்சிது. இவருக்கும் டப்பிங் வர ஆரம்பிச்சிது. ஆனால் இவர் என்ன பண்ணுவாருங்கன்னா, காலையில் எழுந்து கிளம்பிடுவாருங்க சார். ஏன்னா இன்னொருத்தர் வீட்டில் இருக்கிறோம், இவ வந்து வெளியில் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட் டின்னர் எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. அப்போ இவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டி கான்ஷியஸில் என்ன பண்ணிட்டார், காலையிலனா போயிடுவாருங்க சார், நைட்டு மட்டும்தான் வந்து அங்கே சாப்பிடுவார். அப்போ அக்காவும் மாமா என்ன சொன்னாங்க, ராஜா நீ எதுக்காக போகிறேன்றது எனக்கு தெரியும், இது உன் வீடு மாதிரி நினச்சிக்கப்பா, அந்த மாதிரிலாம் நீ எதுவும் நினச்சிக்காத, நீ இங்கே வந்து இது உன் வீடு, அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரூம் கொடுத்துட்டு அவங்க வந்து ஹாலில் படுத்துப்பாங்க சார். அதெல்லாம் பண்ணிட்டு அவங்க வீட்டில் 3 மாதம் இருந்தேன் சார். அப்புறம் வந்து இவர் வந்து அங்கே வந்து மாமூலாக பழக ஆரம்பித்து எல்லாம் இருந்தார். அப்புறம் அவங்களே தான் எங்களுக்கு அந்த டபுள் டேங்க் காலனிலேயே PA4 ஒரு வீட்டை பார்த்து 350 ரூபா சார் அப்போ வாடகை. அந்த வீடு, அந்த ஹவுஸ் ஓனர் தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கம் சார். எங்களுக்கு அமைஞ்சது எல்லாமே வெளியாட்கள் அவ்வளோ நல்லா அமைஞ்சிட்டாங்க. அப்புறம் வந்து சேஷாத்ரின்னு சொல்லிட்டு அவர் வல்டாக்ஸ் ரோட்டில் இருந்தாங்க சார். அப்புறம் அவங்கக்கிட்ட பிரபாகர் மாமாவே பேசி எல்லாம் பேசி அட்வான்ஸ்லாம், எனக்கு அந்த நடுவுடு விற்கிறது, இந்த வாசல் வைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷூட்டிங் போவேன், டப்பிங் போவேன், வேறு ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இது தெரியாதுன்னா, அப்புறம் அந்த அம்மா சேஷாத்ரி சாரோட மிஸ்ஸஸ், அவங்க ஹிந்தி பண்டிட், அவங்க ஒரு ஹிந்தி ஸ்கூல் அங்கே வால்டாக்ஸ் ரோட்லேயே எங்கேயோ ஒரு ஸ்கூலில் எச்சமாக இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு வந்து ஈவினிங் அந்த இதை வாசக்காலெல்லாம் வச்சு கொடுத்து, நல்லா வருவோம்மா இனியிலேருந்து நீ நல்லா வருவேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட பிளஸ்ஸிங்ஸில் நாங்கள் அந்த வீட்டிலையே இருந்து ரொம்ப நல்லா வந்து நல்லபடியாக வந்தோம். சில நேரம் எங்களுக்கு வந்து வாடகை கொடுக்க முடியும், அந்த 350 ரூபா சார், சில நேரம் கொடுக்க முடியாது. 2 மாதம் 3 மாதம் சேர்த்து அவருக்கு எடுத்து போய் கொடுக்கும்போது இவர் என்ன சொல்லுவாருமா, 3 மாதம் நம்ம கொடுக்கல, அடுத்த மாதம் வாடகையும் சேர்த்து கொடுத்துட்டு வந்துடுவோம், ஏன்னா நம்ம அப்பப்போ போக முடியாது இல்லையான்ட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த மாதம் சேர்த்து எடுத்து போய்க்கணும். ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட ஏன் வாடகை கொடுக்கல, எதுக்கு கொடுக்கல, ஏன் ஒன்றும் கேட்டுக்க மாட்டாங்க சார். எங்கள் சொந்த வீடு மாதிரி இருந்தோம். ஸோ அதனால தான் சார் எனக்கு வந்து தலை பொங்கல் கொண்டாடினதில்லை சார், தலை தீபாவளி கொண்டாடினதில்லை சார் நான். ஸோ அதனால் எதுவுமே வந்து எங்கள் லைஃப்பில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து என்னென்னா ஒரு பெரிய பொக்கிஷமாக எனக்கு கிடைச்ச கடவுளோட ஆசீர்வாதம், எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் கிடைச்சவர் என் கணவர். அது ஒரு கொடுப்புனே எனக்கு அமைஞ்சிருச்சு சார். அதுக்கப்புறம் தான் எங்கள் பாட்டி இறக்குற காலத்தில் தான் எங்கள் அம்மாவுக்கு சொல்லி, எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் வந்து எங்ககிட்ட பேசி, அப்புறம் எங்களை கூப்பிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு உண்டானது என்னென்ன நகை அதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் முடிஞ்சுது. நான் வந்து பெருசாக தப்பாக சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா தாய் நம்மளை பெற்று போட்டாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இருக்கிறேன்னா ஏன்னா நான் நடிப்பில் வரணும் அப்படின்றதுக்காக ஆல்பம் எடுத்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கூப்பிட்டு அள்ளி தெளித்தாங்க சார். எங்கள் அப்பா நாகேஸ்வரராவ் பார்க்கில் போயிட்டு அந்த பார்க்கிலலாம் ஃபுல்லாக வச்சுட்டு ஸ்டில்ஸு, அந்த விசிறி வாழலையிலலாம் போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வீட்டில் கூப்பிட்டு ஸ்டில்ஸ் எடுக்கிறது, ஆல்பமாக எடுக்கிறது, போகிறது வந்து எனக்காக நிறைய செலவு பண்ணாங்க. ஸோ அவங்க இப்போ இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறேன்னா அது வந்து அவங்க 2 பேரும் போட்ட ஒரு பிச்சை தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் அம்மாவுக்கு வந்து அந்த கோவம், அந்த நேரத்தில் பணம் இல்லையே, வரலையே, நமக்கு ஒரு ரொட்டேஷன் இல்லையே, அப்போ அப்பாவும் இல்லை. ஸோ அந்த நேரத்தில் அம்மாவோட மைண்ட் அப்படி மாறி இருக்கும், பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போய் இப்போ வந்து இந்த சிச்சுவேஷன்ஸில் இப்போ இருக்கிறோம். அம்மா பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க, அவ்வளோதான் சார். இப்போ உங்களுடைய கணவர் உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவு உறுதுணையாக இருக்கு? ஐயோ சத்தியமாக சார், அவர் தான் சார் உறுதுணையே. யாராவது சொல்லுவாங்க சார், அதாவது தூர்தர்ஷனில் கூட வந்து ஒரு ப்ரொடியூசர் அவர் வந்து சொன்னாராம், பேர் சொல்கிறதுக்கு விரும்பலை, அவர் சொன்னாராம், என்ன ராஜேந்திரா, எல்லாரும் வந்து ஸ்ரீலேகா சொல்லிவிட்டு ராஜேந்திரன் சொன்னால் தான் எல்லாரும் வந்து தெரியுது, உன்னை ராஜேந்திரன் சொன்னால் யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு இவர் சொல்லியிருக்காராம், அது எனக்கு பெருமை தானே சார், அதில் என்ன இருக்குது, என் ஒய்ஃப் தானே அதனால் அவள் பேர் சொல்லி, ஏன்னா ராஜேந்திரனா பலவிதமான ராஜேந்திரன்கள் இருப்பாங்க, அதனால் அவள் பேர் சொல்லி சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் அது நான் தப்பாவோ அது ரொம்ப கீழ்த்தனமாக நான் நினைக்கல, எனக்கு அது பெருமை தான் சார் அப்படின்வாரு. அதே மாதிரி என்னை யாருன்னா அப்ரிஷியேட் பண்ணாலும் சரி, இப்போ கூட இங்கே நான் பேட்டிக்கு வரும்போது ஆல் தி பெஸ்ட்டுமா, உண்மையிலேயே அந்த மாதிரி சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு அவார்டு கிடைக்கும் போது ஆகட்டும், ஒரு சீரியல் கிடைச்சாலும் சரி, ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, என்னை வந்து அந்தளவுக்கு என்னை ஈஸி பண்ணுவார். நீ இப்போ வேறு உனக்கு ஷூட்டிங் வந்துச்சுல, நீங்கள் காலையில் எழுந்தியா, குளிச்சியா, சாமி கும்பிட்டியா, கிளம்புற வழியை பார், நாங்கள் பார்த்துக்குறோம், ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறோம். முதல்ல குக்கிங் லேடி எல்லாம் இருந்தாங்க சார், அப்போ அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம், இதெல்லாம் என் பையனும் அதே தான் சார்,
நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்குமா, நீ ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத அப்படின்வாங்க. ஸோ என்னை எந்த விதத்துலையும் ஸ்ட்ரெயின் பட விடாமல், என்னுடைய வளர்ச்சியில் பொறாமப்படாமல், என்னை வந்து இன்னும் வந்து புஷ் பண்ணிட்டு, எனக்கு ஒரு பெரிய எங்கள் அப்பா காலுக்கு தவறாமல் என் ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சது எனக்கு மிகப்பெரிய. அதான் நான் சொல்கிறேன், எனக்கு இத்தனை வீடு இருக்குது, இத்தனை கார் இருக்குது, இத்தனை பவுன் நகை இருக்குன்றதெல்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் மணி மகுடமாக என் கணவரும் என் பையனும் எனக்கு கிடச்சது பெரிய விஷயம் சார். அருமை, நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு இங்கே வந்தது, நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து இத்தனை வருஷம் நம்ம ஃபீல்டில் இருந்தால் கூட எனக்கு வந்து உங்கள் 2 பேரையும் பார்த்தா பயம் சார். எனக்கு அப்போல்லாம் நான் நடிக்கும்போது, அப்போ நான் அப்கமிங் ஆர்டிஸ்ட் தானே, உங்களை பார்த்தாலும் சரி, உன் பிரதர் ராமு சாரை பார்த்தாலும் சரி, ஐயோ இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களே, என்ன எழுத போகிறாங்களோ எழுத போகிறாங்களான்னு பயந்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்கள் கூட சேர்ந்து என்னை சுடும் பணின்னு ஒரு படத்தில் நடித்து அது ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிட்டுருக்கு. அந்த டைமில் உங்களுடைய இதில் வந்து சாய் வித் சித்ராவில் வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்து என்னை மலரும் நினைவுகளுக்கு கொண்டுட்டு போனதுக்கு நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.